திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் போனோம். இன்னைக்கு 4:30க்கு ஃப்ளைட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 ஹவர் முன்னாடியே ஃப்ளைட் போயிடுச்சுங்கிறாங்க. மெயில் வந்து நேத்தியே பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 ஹவர் முன்னாடியே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் 2 மணிக்கெலாம் இங்கே ரீச் ஆகிட்டேன். 2:30 மணிக்கு இங்கே ரீச் ஆகிட்டேன். அப்போ வரைக்கும் ஃப்ளைட் என்னால் போக முடியல. நாளைக்கு போய் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ கேட்கறதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணலை. ஸோ வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிட்டோம், கால் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணேன். ட்ராவல்ஸில் வந்து அவங்க எப்போதுமே மெயிலை செக் பண்ணிட்டு இருக்கிறதோ வாட்ஸ்அப் செக் பண்ணிட்டு இருக்கிறதோ அது எங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு இன்னைக்கு போயே ஆகணும். போன வேற ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி தர சொன்னால் பண்ணி தர மாட்டாங்க. இல்ல வேற ஆப்ஷன் என்னன்னா எப்போ அவைலபிளா இருக்கோ அப்போ உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ப்ரோ. 4:25க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் டைம். ஆக்சுவலி 3 மணிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட கேட்டதுக்கு முதல் நாளே மெயில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து எந்த மெயிலும் வரல. நாங்கள் டேரெக்டாக புக் பண்ணியும் பார்த்துட்டோம், அவங்களுக்கு மெயில் வரல. ஏஜென்சி மூலியம் புக் பண்ணவங்களையும் கேட்டோம், அவங்களுக்கு மெயில் வரல. ஆனால் இவங்ககிட்ட கேட்டதுக்கு மெயில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான ப்ராப்பர் ரீசன் வந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இன்பாக்ஸ்லேருந்து மெசேஜ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா மெசேஜ் இன்பாக்ஸில் இருக்கும்ல, அந்த மெசேஜே எங்களுக்கு காட்டலை. எங்கள்கிட்ட கேட்டதுக்கு ஆனால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறோம், அப்படி இல்லை அப்படின்னா டேட் மாற்றி கொடுக்குறோம், நாளைக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்ன, நாங்கள் நாளைக்கு காலையில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆகணும். வேலைக்கு நாளைக்கு காலையில் ஜாயின் பண்ணோம். இப்போ இவங்க எங்கள் வேலை நாளைக்கு நாங்கள் போக முடியல அப்படின்னா எங்கள் வேலை அங்கே போயிடும். இவங்க அதுக்கான வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்காண்டி எங்கள் வேலை போயிடும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்கோம். அந்த அவங்களும் அப்படி தான் நாளைக்கு காலை வேலைக்கு போகணும். நாங்கள் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சிங்கமூர்லேருந்து வரோம். கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வண்டி வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ அந்த வண்டிக்கு வாடகை கொடுக்கணும். இங்கே டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் போயிட்டு வண்டியை விட்டுட்டு மறுபடியும் அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். நாளைக்கு காலை வரும்போது நாளைக்கு மறுபடியும் வண்டி வாடகைக்கு எடுத்து தான் வரணும். அதுக்கான அமௌண்ட் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருடையும் நாங்கள் தானே பாதிக்கப்படுறோம். நான் திருச்சியிலேருந்து சிங்கப்பூருக்காண்டி இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறக்காண்டி வந்தேன். என்னோடய ஃப்ளைட் டைம் வந்து டேக் ஆஃப் டைம் வந்து 4:25. ஆனால் இவங்க வந்து 3 மணிக்கு அட்வான்ஸாக 1 மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக டேக்கப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. நாங்கள் அது வந்து ரீசன் வந்து கேட்டதுக்கு நாங்கள் மெயில் பண்ணிட்டோம் கால் பண்ணோம்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு மெயிலும் வரல, எந்த ஒரு காலும் வரல. அதை கேட்டதுக்கு நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரெக்கார்டு கேட்டோம்னா அவங்க வந்து ஒரு போலியான ஒரு ரெக்கார்டை கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட வந்து. அதை கேட்டதுக்கு நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ போய்க்கிட்டு இருந்த நேரத்தில் சரி ஓகே நாளைக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறோம்னு சொன்னாங்க. நாளைக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறோம்னா எங்களுக்கு அகாமடேஷன் கொடுங்க, ஹோட்டல் வித் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு அது கன்ஃபார்மாக பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் மன உளைச்சலில் இருக்கோம். திருப்பி நாங்கள் மறுபடியும் போயிட்டு நீ அடுத்த டிக்கெட்டு புக் பண்ண டேட்டுக்கு நாங்கள் திருப்பி மறுபடியும் இங்கே தான் வரணும். ஆனால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து இது வரைக்கும் சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமான சர்வீஸ், ரொம்ப மோசமான ஒரு இதில் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியாது. ஷெட்யூலில் வந்து அவங்க ஷெட்யூலே வந்து முதல்ல ராங்காக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.